பணம் தங்க மாட்டேங்குது. அந்த மணி ஃப்ளோ பணப்புழக்கம்ன்றது என்கிட்ட இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது சிறப்பான சிம்பிளான பரிகாரம்? சுத்தபத்தமா குளிச்சுட்டு, இறைவன பிரார்த்தனை பண்ணிட்டு, நல்லா மனசார வேண்டிட்டு, ஒரு வத்தியோ, கற்பூரமோ, விளக்கோ ஏத்திட்டு, போய் கடைய தொறந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு ரோட்டு கடை வச்சிருக்கவங்களும் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிறவங்களும் பண்ணலாம். பெரிய ஸ்டோர் வச்சுக்கிறவங்களும் பண்ணலாம். வீட்ல பீரோ காசு சேர்த்து வைக்கிறவங்களும் அது கூட இதுவும் வைங்க. ஆனா வசம்புலாம் வந்து வருஷங்கள்ல கூட வைக்கலாம். அது தன்மை போவாது. ஆனா இது மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம். பாய், இந்த பணம் சேர்றது அப்படின்ற கொஸ்டின் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கு. பணம் நான் கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், ஆனா சேர்க்க முடியல, பணம் தங்க மாட்டேங்குது. அந்த மணி ஃப்ளோ பணப்புழக்கம்ன்றது என்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது சிறப்பான சிம்பிளான பரிகாரம் இருக்கா? எல்லாம் கேட்டீங்க. எல்லாருக்கும் அந்த ஆசை தானே. காலையில் எழுந்திரிச்சி சுத்தபத்தமாக குளிச்சுட்டு, இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நல்லா மனசார வேண்டிட்டு, ஒரு வத்தியோ, கற்பூரமோ, விளக்கோ ஏற்றிட்டு, போய் கடை திறந்து வைக்கிறது எதுக்காக? யார் மேலே இருக்கிற நம்பிக்கை? இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். நம்மளுக்கு இறைவன் இன்றைக்கி படி அளப்பான், இறைவன் நம்மளுக்கு உணவு கொடுப்பான், இன்றைக்கி என் கடன் தீரும், எனக்கு பணம் வரும், போடுற சரக்கு ஓடும், போடுற ஜாமான் ஓடும். ஒரு 500 ஒரு முதலீடு போட்டு கூட ஒரு அம்மா பூ வாங்கிட்டு வந்து இடுப்பு அவங்களால வளைஞ்சே இருப்பாங்க, நிமிர கூட முடியாது. அந்த மாதிரி வயதானவங்க கூட என்ன பண்ணுறாங்க, 500 எடுத்துகிட்டு போயிட்டு கோயம்பேடுக்கு விடுகால 3 மணிக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டு பாதி வர வழியிலே தூங்காமல் கட்டி காலைல 6 மணிக்கெலாம் பூக்கடை வச்சுன்னு உட்காடுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க செய்கிறாங்க. எது காரணம்னா, அந்த ஜான் வயிறுக்கா கொஞ்சமாக நம்ம சம்பாரித்து சாப்பிட்ணும் அப்படின்னு. இறைவன் நம்மளுக்கு படி அளப்பான்னு. அப்படி அந்த படி அளக்கிற காசை வந்து தக்க வைக்கணும். சும்மா நின்றது காசை வந்து அந்த தக்க வைக்கிறது முறைகள் தான் நிறைய வழிபாடு இருக்குது. அதுதான் ஒரு வீட்டில் சொல்லிட்டு வரேன். இப்போ அந்த காசை தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடு சொல்கிறேன். இது ரொம்ப பெருசு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ரோட்டு கடை வச்சுருக்கவங்களும் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட் வச்சுக்கிறவங்களும் பண்ணலாம், பெரிய ஸ்டோர் வச்சுக்கிறவங்களும் பண்ணலாம், வீட்டில் பீரோ காசு சேர்த்து வைக்கிறவங்களும் பண்ணலாம். ஒரு மகளிர் வந்து ஒரு லேடிஸ்க்கு வந்து வீட்டில் சேர்த்து வைக்கிற காசு கூட நீங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சேர்த்து வைப்பீங்க இல்லையா, அதுக்கு கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். காசு ஒரு இடத்துல சேரணும் பை, அன்னன்னைக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய சொல்லியிருக்கேன். இது ஒன்று சொல்கிறேன், இதையும் கேட்டுங்க மக்களே. ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் மொத்தம் செலவு சேர்த்து 20 கூட வராது. என்னென்னா, நல்லா ஒரு பெரிய வெத்தலையாக வாங்கிக்கிங்க. அந்த வெத்தலை வந்து கருப்பாக இருக்கக்கூடாது, நடுவில் ஓட்டையாக இருக்கக்கூடாது, சுத்தமான பச்சை கலர் நல்லா பச்சை ஒரு வெத்தலையை வாங்கிக்கிங்க. அதை ஃபுல்லாக கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு அழகாக வச்சுருங்க. வைக்கும்போது அதில் என்ன பண்ணணும்னா, ₹1 காயின், ₹2 ₹5 வேணால், வெறும் ₹1 காயின் அதில் வச்சுருங்க. அதில் கொஞ்சம் பச்சை கருப்பத்தை வச்சுருங்க, ஒரு கிராம்பு ஒன்று வச்சுருங்க, ஏலக்காய் ஒன்று வச்சுருங்க. இது எல்லாத்தையும் வச்சுட்டு அதை 4ஆக மடிக்கணும். இஷ்டத்துக்கு மடிக்கக்கூடாது. 4ஆக மடித்து சிகப்பு கலர் துணி, ரெட் கலர் நூல் இருக்கு இல்லையா, ரெட் கலர் துணியில் சுற்றக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், இந்த 4 விஷயத்தையும் அந்த வெத்தலையில் வச்சு 4ஆக மடித்து ப்ளஸ் மாதிரி 4ஆக மடித்து அது சிவப்பு கலர் துணி, ரெட் கலர் நூலை எடுத்து அந்த நூலால் கட்டணும். ரெட் கலர் நூல், அது துணி நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நூல், சிவப்பு கலர் நூல் தான் இருக்கணும். ஃபுல்லாக நூலில் கட்டி என்ன பண்ணணும்னா, கல்லாப்பட்டியோ, லாக்கரோ, பீரோவோ, சேமிப்பு இடமோ, இல்லை அன்னன்னைக்கு கூலி வேலை செய்கிற, என்ன சொல்கிறது, ரோட்டு கடை வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டிஃபன் கடை, சாப்பாடு கடை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இடத்துல கூட கல்லாப்பட்டியில் கூட போட்டு வைக்கலாம். ஸோ ஒரு வெள்ளிக்கிழமைனா இந்த பரிகாரம் நீங்கள் செய்யணும். வெள்ளிக்கிழமை காலையிலையும் செய்யலாம், இரவும் செய்யலாம், மதியானம் உக்கிரத்தில் செய்யக்கூடாது. அப்படியே சூரியன் உக்கிரமாக இருக்கும்போது செய்யக்கூடாது. ஒன்று காலையிலே செஞ்சிடணும், இல்லை 6 மணிக்கு விளக்கு வச்சதுக்கப்புறம் செய்யணும். இது வந்து இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வர வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருங்க, கீழே போட்டுருங்க, மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே காசு போடணும். காசு போடுறவங்க யார் வந்து அதை பார்த்தாலுமே அந்த வெத்தலை தெரியக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். யார் இதை செய்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். இது மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ நான் சொல்கிற வீடியோ 1,00,000 பேர் கூட பார்க்கலாம், அவங்க பார்த்துட்டு தனித்தனியாக செஞ்சுக்கிட்டோம். ஆனால் நீங்கள் செஞ்சு வச்சு தான் ஒன்னொருத்தன் பார்க்கக்கூடாது, ஒன்னொருத்தன் கையில் படக்கூடாது, அந்த தன்மை போயிடும். அதுக்காக தான் நீங்களே எடுத்து போட்டு மடித்து வச்சுட்டு, கீழே கல்லாப்பட்டியிலோ காசு வைக்கிறதுல எங்கே வைக்கணும்னு வச்சுட்டு, மேலே துணியோ இல்லை ஒரு வெள்ளை தர துணியோ இல்லை சிவப்பு துணி போட்டு மறைச்சிருங்க. அதுக்கு மேலே காசு போடுங்க. ஸோ நிறைய டப்பாவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வசம்பு போடுங்க, அதோட காசு சேரணும். எது வச்சாலும் அது கூட இதுவும் வைங்க. ஆனால் வசம்புலாம் வந்து வருஷங்களில் கூட வைக்கலாம், அது தன்மை போகாது. ஆனால் இது இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா 1 வாரம் தான் வேலை செய்யும். 1 வாரத்துக்கு பிறகு உள்ளே இருக்கிற 3 பொருளும் கண்டிப்பாக பிளாக்காக மாறிடும்.
அதோட தன்மை போயிடும். அப்போ அதை எடுத்து என்ன பண்ணணும், ஓடுற தண்ணியில, ஆற்றுல, குளத்துல, கிணத்துல, காவாலையும் குப்பையிலையும் போடக்கூடாது. நான் சொல்கிற அனைத்து பரிகாரம் பொருளும் சரி, ஒன்று கிணத்துல போடலாம், இல்லை ஆற்றுல போடலாம், இல்லை குளத்துல போடலாம், இல்லை கடலில் போடலாம். இது தவிர காவாலையும் எங்கேயுமே டிஸ்போஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண பரிகாரம் அனைத்தும் சில்லா வினையாக போயிடும் தவிர எந்த பிரயோஜனமும் இங்கே இல்லை. ஏன்னா எப்படி ஆக்குறோமோ அந்த மாதிரி அழிக்கக்கூடாது, அதை காக்கணும். எடுத்து ஓடுற தண்ணியில் விடுங்க, அது பாட்டுக்கு போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக வெள்ளிக்கிழமை இதை மாற்றிக்கிட்டே வந்து பாருங்கள். கரெக்டாக ஒரு 3 வாரம் 4வது வாரம் உங்களுக்கு காசு கல்லாப்பட்டில் தங்குதா இல்லையா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. வெத்தலை, ₹1 காயினு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு 4யும் போட்டு சிகப்பு கலர் நூலில் வாங்கி கட்டி கல்லாப்பட்டியில் மறைச்சி வச்சிடணும். அவ்வளோதான். வெள்ளிக்கிழமைனா மாற்றணும். இது ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை தான் போடணும். திருப்பி டிஸ்போஸ் பண்ணும்போது ஒரு பொருள் வாங்கி வெத்தலை வாங்கி ரெடி பண்ணிட்டு பழசை எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக வைக்கணும். இந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். கையில் காசும் வரும், வர காசும் தங்கும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நம்பிக்கை வெத்தலை மேலே வைக்காதீங்க, இரவு மேலே வைங்க, உங்கள் மேலே வைங்க, செய்கிற பொருள் மேலே வைங்க. முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. பணம் தங்கறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும். நன்றி பாய். நன்றிம்மா.